இனிய காலை வணக்கம் உறவுகளே. யாரோ ஒருத்தர் காலையில் காப்பியை வந்து கையில் பிடிச்சிக்கிட்டு உட்காந்துருப்பீங்க. யாரோ ஒருத்தர் வந்து உண்மையாக பஸ்ஸில்லையோ இல்லை ரயில்லையோ வந்து பயணம் பண்ணிருப்பீங்க. இன்னும் சில வந்து இப்போ தான் தூங்கி எழுந்து அப்படியே ஃப்ரெஷ்அப் பண்ணிருப்பீங்க. நீங்கள் எங்கே இருந்தாலும் என்ன பண்ணிகிட்டு இருந்தாலும் ஒவ்வொரு நாள் காலையும் இந்த ஒரு எபிசோடில் நான் உங்களை சந்திக்க போகிறேன். இதுதான் காலை குரல் டைம்ஸ் ஆஃப் ரிப்பப்ளிக் நியூஸ். உறவுகளால் நான், உறவுகளுக்காக நான், உங்கள் சிபி நவீன். வணக்கம். ஒரு சின்ன விஷயம், இந்த காலை குரல் தினமும் தவறாமல் உங்களை வந்து வந்தடையணும்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை தயவு செஞ்சு அழுத்துங்க. அந்த பெல் ஐக்கானையும் அப்படியே கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நாளைய காலை குரல் சரியான நேரத்தில் உங்கள்கிட்ட வந்து சேரும். இது உங்களோட ஷோ, உங்கள் சப்போர்ட் தான் இதோட பலம். ஒரு முக்கியமான மாற்றம் உறவுகளே, இனிமேல் டைம்ஸ் ஆஃப் ரிப்பப்ளிக் நியூஸில் தினமும் 2 வீடியோ. ஒன்று வந்து இந்த காலை குரல் தினமும் காலை 6 மணிக்கு. நேற்று ஒரு நாள் முழுசாக தமிழ்நாட்டில் அரசியலில் என்னென்ன நடந்துச்சுன்னு முழு ரவுண்டப்பு. ஸோ இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா நம்ம பொலிட்டிக்கல் டெஸ்க் தினமும் மாலை 6 மணி. அதில் 1-2 முக்கியமான விஷயத்தை மட்டும் எடுத்து ஆழமாக அலசி ஆராயிற டீப் டைவ் வீடியோ நம்ம ஸ்டைலில். அதாவது நேற்று நாள் முழுசாக தெரிஞ்சுக்க காலை குரல், ஒரு முக்கிய விஷயத்தை ஆழமாக புரிஞ்சுக்க மாலை பொலிட்டிக்கல் டெஸ்க். 2ஐயும் பார்க்க மறக்காதீங்க. சரி, நேற்று வந்து ஒரு நாள் தமிழ்நாட்டில் என்னென்ன நடந்துச்சு, நல்லதை நல்லதுன்னு, கெட்டதை மக்கள் சார்பாக ஒழுங்காக உங்கள் முன்னாடி வைக்கிறேன், வாங்க பார்க்கலாம். முதல்ல நேற்று தமிழ்நாடோட கண் வந்து டெல்லி பக்கம் தான் இருந்துச்சு உறவுகளே. முதலமைச்சர் விஜய் நிதி ஆயோக் குழு கூட்டத்தில் வந்து கலந்துக்கிட்டார். குடியரசுத் தலைவர் பிரதமர் மோடி முன்னிலையில் நடந்த இந்த கூட்டத்தில் தமிழ்நாடு சார்பாக அவர் வந்து பேசினார். ஒரு நடிகராக இருந்து முதல்வராக மாறி நாட்டோட மிக உயர்ந்த கொள்கை மேடையான நிதி ஆயோக்கில் தமிழ்நாட்டோட குரலை வைக்கிறாருங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அரசியல் எப்படி பார்த்தாலும் அரசியலில் வந்து ஒரு மிகப்பெரிய தருணம் தான். பாராட்டுகள். அதோடு நிற்கலை. கூட்டம் முடிஞ்சதும் பிரதமர் மோடியை நேருக்கு நேர் தனியாக சந்தித்தார் நம்ம முதல்வர். தமிழ்நாட்டுக்கு வேண்டிய முன்னுரிமையான கோரிக்கைகள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லிஸ்ட்டாக வந்து நம்ம சிஎம் கையோட கொடுத்துருக்காப்புலன்னு கேள்விப்பட்டோம். என்னென்ன கோரிக்கைகள்னு முழு விவரம் இன்னும் வெளியே வரலை. அது தெரிஞ்சதும் நிச்சயமாக உங்களுக்கு சொல்கிறேன். ஆனால் ஒரு மாநில முதல்வராக மத்திய அரசோட நேரடியாக உட்காந்து பேசி தமிழ்நாட்டோட காரியத்தை முன்னாடி வைக்கிறது அது அவரோட வேலை. அதை அவர் அழகாக செஞ்சுருக்காரு. இதனால் வந்து தமிழ்நாட்டுக்கு என்ன கிடைக்கும்ன்றது வரும் நாட்களை தான் தெரியும். நாம் நிச்சயமாக கவனிப்போம். அடுத்தது ஒரு புது குரல் டெல்லி பாராளுமன்றத்துக்கு வந்து போகுது. தமிழ்நாட்டோட ராஜ்யசபா இடத்தை ஆளுங்கட்சி தாவேகா தன்னோட கூட்டணி கட்சியான காங்கிரஸுக்கு ஒதுக்கியிருக்காங்கன்னு இது நம்ம ஏற்கனவே பேசின விஷயம்தான். இப்போது அந்த இடத்துக்கு போகிற பிரவீன் சக்கரவர்த்தி, அதாவது நேற்று ஒரு வலுவான அறிவிப்பு பண்ணியிருக்காரு. ரொம்பவும் முக்கியம். இது என் வாக்கு அப்படின்னு சொல்லி தாவேகா, காங்கிரஸ், இந்திய ஒன்றிய முஸ்லீம் லீக், விசிகா கூட்டணியோட குரலாக, தமிழ்நாட்டோட குரலாக நான் ராஜ்யசபாவில் பேசுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. குறிப்பாக அவர் 2 விஷயத்தை வந்து சுட்டி காட்டினார். ஒன்று, மகளிர் ஒதுக்கீடு பேரில் வர தொகுதி மதுவரையறை மசோதா. இன்னொன்று, ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதா. இந்த 2மே மாநிலங்களோட உரிமையை பறிக்கும், இதுக்கு எதிராக குரல் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காப்புல. ஸோ அதோடு வந்து பார்த்திங்கன்னா தனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த நம்மளுடைய முதல்வர் விஜய் அவர்களுக்கு நன்றியும் வந்து தெரிவிச்சிருக்காரு. மாநில உரிமை தமிழ்நாட்டில் எப்போவுமே சூடான விஷயம்தான். அது இப்போ ராஜ்யசபா வரைக்கும் போகுது, பார்ப்போம். இனி தமிழகமே எதிர்பார்க்குற ஒரு விஷயம் 5 தொகுதி இடைத்தேர்தல். அதாவது திருச்சி கிழக்கு, பெருந்துறை உள்ளிட்ட 5 சட்டமன்ற தொகுதிகள் காலியாக இருக்குது. நம்ம எல்லாருக்குமே இது தெரியும். இந்த தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் வந்து எப்போ நடக்கும்னு கேள்வி ரொம்ப நாளாக இருந்துச்சு. நேற்று வந்த தகவல் படி தேர்தல் ஆணையம் வந்து ஒரு முக்கியமான அறிவிப்புக்கு தயாராகுது. இந்த மாதமே அறிவிப்பு வரலாம், அதாவது வரலாமா அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு. இந்த ஒரு விஷயத்தை ஆனஸ்டாக நான் சொல்லிடுறேன், இன்னும் அஃபிஷியலாக வந்து தேதி அறிவிக்கலை உறவுகளே. இது தயாராகுது அப்படின்னு ஒரு தகவல் இருக்குது. எனவே தேதி உறுதியாகும் வரை நாம் யூகம் வந்து பண்ண வேண்டாம். அறிவிப்பு வந்த நிமிஷம் காலை குரலில் நானே உங்களுக்கு சொல்கிறேன். ஆனால் இந்த 5 தொகுதி தேர்தல் வந்து பார்த்திங்கன்னா ஆளுங்கட்சிக்கும் எதிர்கட்சிக்கும் புதுசாக களமிறங்க போகிற கட்சிகளுக்கும் கூட ஒரு முக்கியமான சோதனை, கவனிக்க வேண்டிய ஒரு தேர்தலாகவே இது அமையும். என்னதான் இருந்தாலும் தேர்தல்னால நம்மளாம் ஒரே ஜாலி தான். இப்போலாம் தேர்தல்லாம் ஒரே குஷி ஆகிடுது. சரியா? இருந்தாலும் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம்.
அடுத்து விவசாயிகள்லாம் வந்து கவனிக்க வேண்டிய ஒரு முக்கிய செய்தி, மேட்டூர் அணை திறக்கப்பட்டது. ஆனால் அதோடு சேர்ந்து ஒரு கவலையும் வந்திருக்கு. அதாவது டெல்டா மாவட்டங்கள் இருக்குது இல்லையா, குறிப்பாக வந்து தஞ்சை பக்கம் போதிய தண்ணி இல்லாமல் வறட்சி நிலைமைக்கு வந்து போகலாம்னு அச்சம் ஏற்பட்டிருக்கு. பல லட்சம் ஏக்கர் சாகுபடி பாதிக்கலாம்னு செய்திகள் சொல்லும் போது நம்மளுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. இந்த எண்ணிக்கை, பாதிப்போட அளவு, இது எல்லாமே வந்து இன்னும் முழுசாக நம்மளுக்கு உறுதி செய்யப்படலை. அதனால் அதை அப்படியே எடுத்துக்காமல் கவனமாக பார்ப்போம். ஆனால் தண்ணி, சாகுபடி, விவசாய வயிறு, இது நம்ம மக்களோட நேரடி பிரச்சனை, முக்கியமான பிரச்சனை. அரசியலில் மிக முக்கியம் அளிக்க வேண்டிய ஒரு பிரச்சனை இதுதான். அரசு இதில் என்ன நடவடிக்கை எடுக்குதுன்னு நம்ம கண்டிப்பாக வந்து கேட்போம், கண்காணிப்போம். இது நம்ம வேலை, இதுதான் நம்ம வேலை. இப்போ ஒரு நல்ல செய்தி, கல்வி அமைச்சர் திரு ராஜ்மோகன் வந்து அவர்கள் பார்த்திங்கன்னா கோவையில் அரசு பொருட்காட்சியை வந்து தொடங்கி வச்சுருக்காரு. இந்த மேடையில் வெறும் பேச்சு இல்லைங்க, 14 துறைகளோட நலத்திட்டங்கள் மக்களுக்கு நேரடியாக வந்து பார்த்திங்கன்னா வழங்கப்பட்டுச்சு. ஆதி திராவிடர் நலம், தாட்கோ, மகளிர் மேம்பாட்டுக் கழகம், வேளாண்மை சுகாதாரம், சிறுபான்மையினர் நலம், இப்படி பல துறை, மொத்தம் கிட்டத்தட்ட 4 கோடி மதிப்புள்ள நலத்திட்ட பயன்கள் வந்து ஒரே மேடையில் வந்து மக்கள் கையில் வந்து சேர்ந்துச்சு. ஒரு நெஞ்சை தொடும் தருணமாக நடந்துச்சு. அதையும் நான் கூட பகிர விரும்புகிறேன். அந்த மேடைக்கு வர வழியிலேயே வந்து பார்த்திங்கன்னா 2 மாற்றுத்திறனாளிகள் சகோதரர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு தேவையான செயற்கை கால் உபகரணம் ஏறக்குறைய வந்து பார்த்திங்கன்னா ஒரு 80,000 1 லட்சம் மதிப்புள்ளது, எந்த செலவும் இல்லாமல் வந்து வழங்கப்பட்டுச்சு. அமைச்சர் இது அனைவரையும் அரவணைக்கிற அரசு அப்படின்னு வந்து சொன்னதும் வந்து பார்த்திங்கன்னா உண்மையாகவே பொருந்துது அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். அரசோட திட்டம் வந்து பார்த்திங்கன்னா மக்கள் கையில் சேர்தான் பார்க்குறது தான் ரொம்ப முக்கியம். அதுதான் வந்து சும்மா சொல்லிட்டு போயிடாமல் அது நடக்கணும். ஸோ இது அப்படி சேர்ந்துருக்கு, நல்ல விஷயம், நல்லதுன்னு எல்லாருமே சொல்கிறாங்க, நம்மளும் சொல்கிறோம். அடுத்தபடியாக எல்லா செய்தியும் வந்து ஒரு நல்ல செய்தியாக இருக்கிறது கிடையாது உறவுகளே. மனசை கணக்க வைக்கிற ஒரு செய்தி தான். தூத்துக்குடி நெல்லை பகுதியில் மாற்று சமூகத்தை சேர்ந்த இளைஞரை காதலித்த ஒரு இளம் பெண் ஆணவ கொலை வந்து செய்யப்பட்டிருக்காங்க. அதாவது போலீஸ் விசாரணையில் அதிர்ச்சி தகவல், சொந்த சகோதரனே இந்த கொலையை வந்து செஞ்சதாக தகவல் வெளியாகிருக்கு. சாதி பேரில், காதல் பேரில் ஒரு குடும்பத்துக்குள்ளேயே ஒரு உயிர் பறி போகுது. இது 2026 நம்ம பேச வேண்டிய நிலைமையா அப்படின்னு பார்த்தா கேவலமாக இருக்குது. எது மாறினாலும் இது மாற மாட்டேங்குது. இதுவும் மாறும் என்று நம்ம வந்து நம்புவோம். இது வெறும் ஒரு செய்தியில் ஒரு சமூகத்தோட வந்து காயம் அப்படின்னு நமக்கு நல்லா புரியுது. வழக்கு பதிவாகி வந்து பார்த்தோன்னா விசாரணை நடக்குது. குற்றவாளிகள் யாராக இருந்தாலும் வந்து தண்டனை கிடைக்கணும். இதை நம்ம வந்து ஃபாலோ பண்ணுவோம். யார் பேசினாலும் இந்த மாதிரி கொலைகளை நாம் எப்போவுமே வந்து மறக்க மாட்டோம். அதனால் தண்டனையை தாண்டி இது கம்ப்ளீட்டாக நிறுத்தணும். ஏன்னா மாற்றம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கேயும் ஒரு பெரிய மாற்றம் நடக்கணும் அப்படின்றத வந்து மக்கள் எதிர்பார்க்குறாங்க. மக்கள் சார்பாக நாங்களும் இந்த கோரிக்கையை முன்வைக்கிறோம். கடைசியாக நம்ம நகரத்து செய்தியை பார்ப்போம். சென்னை மாநகராட்சி அலுவலகம் முன்னாடி சுகாதார பணியாளர்கள் திரண்டு போராட்டம் நடத்தினாங்க. போலீஸ் எக்கச்சக்கமாக அங்கே போட்டிருந்தாங்க. நம்ம ஊரை வந்து சுத்தமாக வைக்கிற அதிகாலையில் எழுந்து குப்பை எடுக்கிற இந்த தொழிலாளர்கள் ரோட்டுக்கு வந்தாங்கன்னா அவங்களுக்கு ஏதோ ஒரு நியாயமான கோரிக்கை வந்து இருக்குன்னு தான் அர்த்தம். ஏன்னா இதெல்லாம் நம்ம கண்டிப்பாக உன்னிப்பாக பார்க்கணும். முழு விவரம் இன்னும் வெளியே வரல. ஆனால் இந்த மாதிரி உழைக்கிற மக்களோட குரலை வந்து அரசு நிச்சயமாக கேட்கும். அது எந்த மாற்று கருத்தும் கிடையாது. தீர்வு வந்து நம்ம காணணும். அவங்களுக்கு என்ன தேவையோ அதை கண்டிப்பாக வந்து நம்ம செஞ்சு கொடுக்கணும். இதை நம்ம தொடர்ந்து கவனிக்கணும். இது என்ன ஆச்சுன்னு நம்ம ஃபாலோவும் பண்ணணும். அவ்வளவுதான் உறவுகளே. நேற்று ஒரு நாள் தமிழ்நாடு, டெல்லியில் முதல்வரோட பயணம், ராஜ்யசபாவில் புது குரல், இடைத்தேர்தல் எதிர்பார்ப்பு, மேட்டூர் தண்ணி, கோவை நல திட்டம், நெல்லை வழி, சென்னை போராட்டம், நல்லதும் கவலையும் சேர்ந்து ஒரு நாள். ஸோ இதுதான் நம்ம வேலை. காலையில் நீங்கள் கண்ணை திறக்கும் போதே தமிழ்நாட்டில் என்ன நிலையில் இருக்கும்னு உங்களுக்கு தெரியணும்னா அதை மக்கள் சார்பாக நேர்மையாக சொல்கிறது தான் காலை குரல். இன்றைக்கி உங்கள் நாள் நல்ல நாளாக அமையட்டும். மாலை 6 மணிக்கு பொலிட்டிக்கல் டெஸ்கில் இன்னொரு முக்கிய விஷயத்தோடு சந்திக்கலாம். அது வரைக்கும் உறவுகளால் நான், உறவுகளுக்காக நான், உங்கள் சிபி நவீன். வணக்கம், நன்றி.